மக்களினமே, உன் ஆண்டவரை போற்றுவாயாக, உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார், உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். அன்பு இறைவா, நாங்கள் ஒவ்வொருவருமே உம்முடைய ஆசிரை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாக மாறச் செய்தருளும். நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நொடி பொழுதும் உம்மையே புகழக்கூடியவர்களாக, உம்மையே போற்றக்கூடியவர்களாக எங்களை மாற்றியருளும். அதன் வாயிலாக நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய ஆசிரை பெற்று ஒவ்வொரு நாளும் உமக்குரியவர்களாக வாழச் செய்ய வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. ஆண்டவர் பூரிப்படையக்கூடிய விதத்தில் வாழ அழைக்கும் வார்த்தைகள் 13 17 முடிய. அக்காலத்தில் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார். இயேசு, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல தம் மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிற்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்று நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடுகிறோம். கிறிஸ்து பிறப்பு காலத்தின் இறுதி விழா, அதாவது ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவிற்கு பின்பு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு வருடமுமே ஆண்டவரின் திருமுழுக்கு விழாவை கொண்டாடுகிறது. இந்த விழாவானது கிபி 4ஆம் நூற்றிலிருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. கிழக்கு திருச்சபைகளில் இது திருக்காட்சி பெருவிழாவின் ஒரு பகுதியாக இருந்தது. அதாவது இயேசு கிறிஸ்துவின் 3 வெளிப்படுத்துதல்களை கூறக்கூடியதாக இருந்தது. முதலாவது, அவர் ஞானிகளுக்கு தன்னையே வெளிப்படுத்துவது, அதாவது அவர் அனைத்து தேசங்களுக்கும் அரசர் என்பதை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருந்தது. இரண்டாவது, யோர்தான் நதியில் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெறுகின்ற நிகழ்வு. அப்பொழுது அவர் கடவுளின் மகன் என வெளிப்படுத்தப்படுகிறார். அடுத்ததாக, கானாவூர் திருமணத்திலே தன்னை வெளிப்படுத்துகிறார். அதாவது தான் அற்புதங்களையும் செய்யக்கூடிய கடவுள் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். மேற்கு திருச்சபையானது இவற்றை பிரித்து திருமுழுக்குக்கு தனி விழாவென்று சிறப்பித்தது. இந்த விழாவின் முக்கியத்துவம் என்னவென்றால், இயேசுவின் அந்த பொதுப்பணி வாழ்வு, அதாவது மக்களோடு இணைந்து ஆண்டவரின் பணியை அவர் ஆரம்பித்ததை கொண்டாடக்கூடியதாக இருந்தது. 30 வருட வாழ்க்கைக்கு பின் இயேசு திருமுழுக்கின் வாயிலாக மக்கள் பணிக்கு வருகின்றார். இரண்டாவதானது, இது மூவரு கடவுளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எப்படி என்றால், தந்தை பேசுகிறார், இயேசு கிறிஸ்து மகன் திருமுழுக்கு பெறுகிறார், தூய ஆவியானவர் புறா வடிவில் அவர் மீது இறங்கி வருகிறார். மூன்றாவது முக்கியத்துவம், இந்த திருமுழுக்கு நம்முடைய ஞானஸ்தானத்தின் அடித்தளம். இயேசு கிறிஸ்துவை ஞானஸ்தானம் பெற்றதால் தான் இன்று நாம் ஒவ்வொருவருமே திருமுழுக்கு பெற்று கொண்டிருக்கிறோம். இறுதியாக, கிறிஸ்து பிறப்பு காலத்திலிருந்து சாதாரண காலத்திற்கு இன்றையிலிருந்து நாம் மாறுகின்றோம். குழந்தை இயேசு வளர்ந்து பணியை ஆரம்பிக்கின்றார் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவிற்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய 3 வாசகங்களையும் பார்த்தோம் என்றால், முதல் வாசகத்திலே எசாயா இறைவாக்கினர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே துன்புறும் ஊழியரை பற்றி எழுதுகிறார். இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன், நான் தேர்ந்து கொண்டவர் அவர், என் நெஞ்சம் பூரிப்படைகிறது, என் ஆவி தங்கும்படி செய்தேன் என்று
அவர் மிக அழகாக இயேசு கிறிஸ்துவை பற்றி முன்னறிவிக்கின்றார். அதாவது கடவுளால் இயேசு தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அவர் தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுக்கப்பட்டவர், அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்பதை விளக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய 2வது வாசகத்திலே திருத்தூதர் பணிகள் நூலிலே தூய பேதுரு மிக அழகாக கூறுவார், கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன் என்று அவர் அறிவிக்கின்றார். மேலுமாக அவர் இயேசு கலிலேயாவிலிருந்து தன்னுடைய பணியை ஆரம்பித்தார். அவர் திருமுழுக்கு அறிவித்த பின் நாசரத்து இயேசுவை கடவுள் தூய ஆவியின் வல்லமையால் அபிஷேகம் செய்தார் என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். பேதுரு இயேசு கிறிஸ்துவின் பணியின் ஆரம்பத்தை இயேசுவின் யோர்தான் நதி திருமுழுக்கோடு ஒப்பிட்டு பேசுகிறார். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம், இயேசு கிறிஸ்து யோர்தான் நதிக்கு வருகிறார். அங்கு திருமுழுக்கு யோவான் அவருக்கு திருமுழுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அப்பொழுது திருமுழுக்கு யோவான் அவரிடம் பார்த்து, நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று கேட்கிறார். ஆனால் இயேசு அவரை பார்த்து மிக அழகாக கூறுகிறார், இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என்று. இயேசுவிற்கு மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இன்று ஞானஸ்தானம் பெறுகிறார். 3 விதமான அற்புதங்கள் நடக்கின்றன. முதலாவது, விண்ணகம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது. கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த அந்த பிளவு இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கினால், அந்த வானம் திறக்கப்பட்டதால் முடிவுக்கு வருகிறது. இரண்டாவதாக, தூய ஆவி புறாவை போல இயேசு கிறிஸ்துவின் மீது இறங்குகிறார். அப்படி என்றால் இது சமாதானத்தின் புதிய படைப்பின் அடையாளமாக இருக்கிறது. மூன்றாவதாக, விண்ணகத்திலிருந்து ஒரு குரல் கேட்கிறது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று. இயேசு கிறிஸ்துவின் இந்த திருமுழுக்கு மூவரு கடவுளின் வெளிப்படுத்துதல். தந்தையானவர் பேசுகிறார், மகன் நீரிலே திருமுழுக்கு பெற நிற்கின்றார், தூய ஆவியானவர் அவர் மீது இறங்கி வருகின்றார். இயேசு கிறிஸ்து ஏன் திருமுழுக்கு பெற வேண்டும் என்று நமக்குள் கேள்வி எழலாம். யோவானுடைய அந்த திருமுழுக்கு மனம் திரும்புதலின் திருமுழுக்காக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவிற்கு பாவம் எதுவுமே இல்லை, அவர் மனம் மாறவில்லை. பின்பு ஏன் அவர் திருமுழுக்கு பெற வேண்டும்? 3 காரணங்கள். 1, அவர் நம்மோடு தன்னையே ஒன்றித்துக் கொள்வதற்காக. பாவமே அறியாத இயேசு கிறிஸ்து பாவிகளுடன் வரிசையில் நிற்கிறார். அதன் வாயிலாக நானும் உங்களுள் ஒருவன்தான் என்று நமக்கு அவர் தம்மையே வெளிப்படுத்துகிறார். நம்மை பற்றியும் முழுவதுமாக அறிந்து கொள்வதற்காக அவர் நம்மை போலவே மாறுகிறார். இரண்டாவதாக, நம் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து முன்மாதிரியாக இருக்கிறார். அப்படி என்றால் அவர் திருமுழுக்கு பெறுவதால் நாம் ஒவ்வொருவருமே திருமுழுக்கு பெற அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக, திருமுழுக்கு புதிய அர்த்தத்தை கொடுக்கிறது. இந்த திருமுழுக்கு வெறும் தண்ணீரால் அல்ல, மாறாக தூய ஆவியினால் கொடுக்கப்படுகிறது, தூய ஆவியின் வரம். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ரஷ்யாவை சேர்ந்த புனித விளாடிமிர் என்பவருடைய வாழ்வை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம். அவர் மிகவும் கொடூரமான ஒரு மனிதராக இருந்தார். 956 கீவில் அவர் பிறக்கின்றார். ஒரு வன்முறையாளர், கொடூரமானவர். அவருக்கு 5 மனைவிகள் இருக்கிறார்கள். தன்னுடைய சொந்த சகோதரர்களையே கொன்று கீவ் நாட்டின் மாநகரத்தின் இளவரசராகின்றார். அவர் பல தெய்வங்களை வணங்குகின்றார். இடிக்கடவுள், சூரிய கடவுள் என்று பலவிதமான தெய்வங்களை வணங்குகின்றார். அவர்களுக்கு மனிதர்களை பலியாக கூட இடுகின்றார். ஆனால் விளாடிமிர் மனதில் ஒரு கேள்வி இருந்தது, உண்மையான கடவுள் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று. அப்பொழுது தன்னுடைய நண்பர்களை அவர் அனுப்புகின்றார், வெளிநாடுகளுக்கு சென்று உண்மையான கடவுள் யார் என்று பார்த்து வாருங்கள் என்று.
அவர்கள் செல்லுகிறார்கள் இஸ்லாத்திற்கு. வந்து ஒருவர் கூறுகிறார், அது மது அருந்தக்கூடாது என்றார்கள், இது நமக்கு பிடிக்காது என்று. ஆகவே அந்த மதம் வேண்டாம் என்று அவர் முடிவு செய்து விடுகிறார். அடுத்ததாக யூத மதத்திற்கு ஆட்களை அனுப்புகிறார். அவர்களுக்கு நாடு இல்லை, நாமும் நாட்டை இழக்கலாம், ஆகவே இது நமக்கு வேண்டாம் என்று முடிவு செய்து விடுகிறார். அடுத்ததாக லத்தீன் கிறிஸ்தவத்திற்கு அனுப்புகிறார். இதை பார்த்தவர்கள் அவர்களது வழிபாடு அழகு இல்லை, ஆகவே அதுவும் நமக்கு வேண்டாம் என்று அவர்கள் முடிவு செய்து விடுகிறார்கள். அடுத்ததாக கிரேக்க கிறிஸ்தவத்திற்கு ஆட்களை அனுப்புகிறார். அங்கே அவர்கள் ஹாக்லா சோஃபியா தேவாலயத்திலே மிக அற்புதமான முறையில் நடந்த அந்த டிவைன் லிட்டர்ஜியை பார்க்கிறார்கள். அதை பார்த்த அந்த தூதர்கள் திரும்பி வந்து அவரிடத்திலே சொன்னார்களாம், எங்களுடைய கண்கள் எங்களையே நம்ப மறுத்தன. அப்படிப்பட்ட ஒரு அழகு, அப்படிப்பட்ட பாடல்கள், அப்படிப்பட்ட ஒளி, நாங்கள் விண்ணகத்தில் இருந்தோமா அல்லது பூமியில் இருந்தோமா என்று கூட எங்களுக்கு தெரியவில்லை என்று கூறுகிறார்கள். 987 விளாடிமிர் முடிவு செய்தார், கிரேக்க கிறிஸ்தவத்தை தான் நான் ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று. ஆனால் அதை எப்படி செய்வது என்று அவருக்கு ஒரு கேள்வி. அவர் உடனே ஒரு பேரரசியினுடைய சகோதரி அன்னா என்ற இளவரசியை அவர் திருமணம் செய்ய விரும்புகிறார். அவர்கள் ஒரு நிபந்தனை விதிக்கிறார்கள், நீ முதலிலே திருமுழுக்கு பெற வேண்டும் என்று. ஆகவே 988 விளாடிமிர் திருமுழுக்கு பெறுகிறார். அவருடைய இன்னொரு கதை சொல்லுகிறது, திருமுழுக்கிற்கு முன்பாக விளாடிமிருக்கு கண் பார்வையில் பிரச்சனை இருந்ததாம். திருமுழுக்கு பெற்ற உடனே அவர் குணமாக்கினாராம், நன்றாக பார்த்தாராம், அவர் கூச்சலிட்டாராம், மகிழ்ச்சியில் ஆண்டவரை போற்றி துதித்தாராம். இப்பொழுதுதான் நான் உண்மையான கடவுளை கண்டுகொண்டேன் என்று ஆர்ப்பரித்தாராம். விளாடிமிர் திருமுழுக்கு பெற்று கீவ் நகரத்திற்கு திரும்புகிறார். அவர் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? தன்னிடமிருந்த அனைத்து பழைய தெய்வ சிலைகளையும் அடித்து நொறுக்குகிறார், அழிக்கின்றார், எல்லாவற்றையும் நதியில் வீசி விடுகிறார். பின்னர் அவர் முழு கீவ் மக்களையும் ஒரு நதிக்கு அழைத்து சென்று குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆயிரக்கணக்கானவர்களுக்கு ஒரே நேரத்தில் திருமுழுக்கு கொடுக்கின்றார். இது ரூஸின் ஞானஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு முழு நாட்டின் திருமுழுக்கு. விளாடிமிர் முற்றிலுமாக மாறினார். தன்னுடைய 5 மனைவிகளையும் விட்டுவிட்டு கிறிஸ்தவ மனைவியான அன்னாவுடன் மட்டுமே வாழ்ந்தார். வன்முறையை நிறுத்தினார், நீதியை நிலைநாட்டினார், ஏழைகளுக்கு உதவினார், திருச்சபைகளை ஆலயங்களை கட்டினார், பள்ளிகளை திறந்தார். ஒரு இரவு வேளையிலே தன்னுடைய வண்டியில் ரொட்டி, மீன் மற்றும் தேன்களை எடுத்துக்கொண்டு கீவ் வீதிகளிலே இருந்து அனைத்து ஏழைகளுக்கும் கொடுத்தாராம். 1015 அவர் இறந்து விடுகிறார். ரஷ்ய திருச்சபை இவரை புனித விளாடிமிர், அப்போஸ்டல் டு த ரூஸ் என்று அழைக்கிறது. இன்று 150 மில்லியன் கிழக்கு ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அனைவருக்கும் இந்த விளாடிமிரின் திருமுழுக்கு தான் காரணம். இது இயேசுவிற்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்று நாம் ஆண்டவரின் திருமுழுக்கை கொண்டாடுகிறோம். இந்த திருமுழுக்கு நமக்கு என்ன பாடத்தை கொடுக்கிறது, என்ன பாடத்தை கற்பிக்கின்றது என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த திருமுழுக்கு நம் ஒவ்வொருவருக்குமே கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்கர்கள் என்ற அடையாளத்தை தருகிறது. இன்றைய நற்செய்தியிலே வானத்திலிருந்து என் அன்பார்ந்த மைந்தர் இவர் பொருட்டு பூரிப்படைகிறேன் என்ற குரலை நாம் கேட்போம். நம்முடைய திருமுழுக்கிலும் ஆண்டவர், நீ என் அன்பார்ந்த மைந்தன், நீ என் குழந்தை, நான் உன் மீது அன்பு கொண்டுள்ளேன், என் அன்பு உன் மீது உள்ளது, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அடையாளப்படுத்துகிறார். நமது அடையாளம் கடந்த காலத்தால் அல்ல, நமது திருமுழுக்கால் உண்டாகிறது. அடுத்ததாக திருமுழுக்கு நம்மை மனம் மாற்றுகிறது. இயேசுவின் திருமுழுக்கில் விண்ணகம் திறக்கப்பட்டது. விளாடிமிரின் திருமுழுக்கில் அவரது பார்வை திறக்கப்பட்டது, கண்கள் திறக்கப்பட்டது, அவருடைய இதயம் திறக்கப்பட்டது.
நமது திருமுழுக்கு நம்மை பாவத்திலிருந்து விடுவித்து புதிய படைப்பாக மாற்றுகிறது. ஆனால் நாம் அதை வாழ்வாக்குகிறோமா? நமது திருமுழுக்கு நம்முடைய திருமுழுக்கு சான்றிதழில் மட்டும் உள்ளதா, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் உள்ளதா? சிந்தித்து பார்ப்போம். அடுத்ததாக, திருமுழுக்கு பணிக்கு அனுப்புகிறது. இயேசு திருமுழுக்கிற்கு பின் பொதுப்பணி வாழ்வை ஆரம்பிக்கின்றார். விளாடிமிர் திருமுழுக்கிற்கு பின் தன்னுடைய முழு நாட்டையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றார். கடவுளை பின்பற்றக்கூடியவர்களாக மாற்றுகிறார். நமது திருமுழுக்கு நம் ஒவ்வொருவரையுமே மறைபரப்பாளர்களாக அனுப்புகிறது. நம்முடைய வீட்டில், வேலையில், சமூகத்தில் கிறிஸ்துவின் சாட்சிகளாக மாற அனுப்புகிறது. அடுத்ததாக, திருமுழுக்கு மூவரு கடவுளின் வரம். தந்தை பேசுகிறார், மகன் திருமுழுக்கு பெறுகின்றார், தூய ஆவி புறா வடிவில் இறங்கி வருகிறார். நமது திருமுழுக்கிலும் இந்த மூவரு கடவுளின் பணி நிறைவு பெறுகிறது. தந்தை நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய மகனாக தத்தெடுக்கின்றார், மகளாக தத்தெடுக்கின்றார். இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மீட்கின்றார். தூய ஆவி நம் ஒவ்வொருவரோடும் வாழுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நமது சொந்த திருமுழுக்கை நினைவில் கொள்வோம். எத்தனை பேருக்கு நம்முடைய திருமுழுக்கு தேதி தெரியும்? நமது பிறந்த நாளை நினைவில் வைத்திருப்பது போல நமது மறுபிறப்பு நாளையும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். இயேசுவின் திருமுழுக்கு விண்ணகத்தை திறந்தது. நமது திருமுழுக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா? சிந்தித்து பார்ப்போம். இன்றும் நாம் மீண்டும் நம்முடைய திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பிப்போம். சாத்தானை மறுக்கிறாயா என்ற கேள்வியை கேட்டு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாயா என்ற கேள்வியை கேட்டு, திருச்சபையின் நம்பிக்கையை விசுவசிக்கிறாயா என்ற கேள்வியை நமக்குள்ளே கேட்டு ஆண்டவருக்கு விருப்பமான பதிலை கூறுவோம். அப்பொழுது ஆண்டவர் விண்ணகத்திலிருந்து நம்மையும் பார்த்து சொல்லுவார், நீரே என் அன்பார்ந்த குழந்தை, உன்னில் நான் பேரன்பு கொண்டுள்ளேன் என்று. ஆமேன்.